அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக்கு. நான் நினைச்சுக்கிறது வெளியாண்டாள் சன்னதியில் இன்னைக்கு சகஸ்ர தீபம் ஏற்றிருக்கா. எல்லாரும் சேவிச்சுக்கோங்க. அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக்கு. நமஸ்காரம் எல்லாருக்கும். விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன்பிறப்பே ஸ்ரீதேவி பொன்மணியே. விளக்கேற்றீரோ அந்த விளக்கு தீபலக்ஷ்மி ஸ்வரூபமாக நினைத்து தான் நம்ம ஏற்றுறோம். சகல ஐஸ்வர்யங்களையும் சகல அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவளான மகாலட்சுமி ஸ்வரூபமாக நம்ம தீபத்தை வணங்குகிறோம். இப்போ தீபம் ஏற்றுறோம் இல்லையா, இதில் ஒரு தீபம் ஏற்றும் போதே எவ்வளோ பலன்கள் நமக்கு கிடைக்குமா. சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பதக சத்ருபுத்தி விநாசாய தீபஜோதி நமோஸ்துதே. நல்ல ஆரோக்கியத்தையும் தனங்களையும் சகலவிதமான சம்பத்துக்களையும் தரக்கூடியதாகவும் சத்ரு புத்தி தீய புத்திகளை தடுத்து நல்ல வழியில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த தீப ஜோதியை வணங்குகிறேன். நமக்கு சகலவிதமான நன்மைகளையும் தரக்கூடியது இந்த தீபம் ஏற்றுதல். இந்த விளக்கேற்றதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஒரு கதையை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இது பூர்வர்கள் சொல்லி கேள்விப்பட்ட ஒரு கதை. ஒரு அழகான அதிரூப சௌந்தரியா ஒருத்தி இருந்தாலாம். அவள் எல்லா விதங்களிலும் சகல சௌபாகியங்களோடு இருந்திருக்கா. செல்வத்தாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லா விதங்கள்லையும் அவள் மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். அப்போது எல்லாரையும் கேட்டார்களாம், உனக்கு எப்படி இந்த பதவி கிடைச்சது? அதற்கு அவள் சொன்ன ஒரு காரணம், இதுக்கு நான் முற்பிறவிலே செய்த புண்ணியம். அப்படி என்ன செஞ்சா முற்பிறவியில் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒரு பெருமாள் கோவிலில் எலியா இருந்துட்டாங்க. இந்த எலியா இருந்தபோது தீபம் ஏற்றி வைப்பார்கள் அல்லவா கோவில்கள்லாம். எல்லா கோவில்கள்லேயும் தீபம் எரியும். இந்த தீபம் ஏற்றி வைத்தது அப்படியே மங்கி போய் அணையிற நிலைமையில் அந்த திரி தள்ளி விடப்பட்டிருக்கு. அப்போது ஒரு பூனை இந்த எலியை துரத்தியிருக்கு. எலி என்ன பண்ணித்தான், தாண்டி குதிச்சு தப்பிச்சு போகிறதுக்காக தாண்டி குதிக்கும்போது அந்த விளக்கில் இந்த திரியில் பட்டு அந்த திரியானது தூண்டி விடப்பட்டு விட்டது. அதனால் என்ன ஆயிருக்கு, அது பிரகாசமாக சுடர் விட்டு அந்த விளக்கு எரிய ஆரம்பிச்சு. அப்படி விளக்கு எரிய ஆரம்பித்தது அந்த பலனால் அது கால் பட்டுதோ அதன் மூக்கு பட்டுதோ எந்த உடல் அவயங்கள் பட்டுதோ தெரியாது, ஆனால் அந்த தீபமானது பிரகாசமாக மேலும் எரிய ஆரம்பித்து விட்டது. அணைய போன விளக்கு எரிய ஆரம்பிச்சு. அதனுடைய பலன்தான் அவள் அதிரூப சௌந்தரியாக கல்வியிலும் வேள்விகளிலும் எல்லா விதத்திலும் அவள் சிறந்து விளங்கினாள் என்று தன்னுடைய காரணத்தை சொல்கிறான். இது புனர்ஜென்ம சுக்ரதம் அப்படின்னு. அப்படி ஒரு விளக்கு ஏற்றும் போதே இவ்வளவு புண்ணியம் அப்படின்னா, சகஸ்ர தீபம், சகஸ்ரம்னா 1000 தீபங்கள், இப்படி 1000 தீபங்கள் ஏற்றினால் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும். தீப ஜோதி ஜனார்தனகா தீபோ ஹரத்துமி பாப்பம் சந்தியா தீபோ நமோஸ்துதே. நம்மளுடைய பாவங்களெல்லாம் கரைக்க வெல்லது இந்த தீபம். தீபோ ஜனார்தனக, ஜனார்தனன் அப்படின்னா எம்பெருமான். இந்த எம்பெருமானாக விளங்கக்கூடியவன். இந்த எம்பெருமானாக எங்கே விளக்கொள்ளி பெருமாளாகவே ஒரு இடத்திலே நமக்கு அருள் பாலிக்கிறான். தூப்புள் என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகர் அவதரித்த திருவதாரம் பண்ணின அந்த ஊர்லேயே பெருமாள் விளக்கொளி பெருமாளாக தீப பிரகாசராக காட்சி தருகிறார். திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கை மன்னன் மிக அற்புதமாக ஆரம்பிக்கிறார். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்கொளியாய் முளைத்தெடுந்த திங்கள் தானாய் அப்படிங்கிறார். மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் அவதரித்த எம்பெருமான் அந்த ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீயபதியானவன் பரம்பொருள். அவன் விளக்கொளியாய் முளைத்தெழுந்து திங்கள் தானாய் அப்படின்னு அப்படி பிரகாச ஸ்வரூபமாக விளக்கொளியாக அவன் வடிவாக விளங்கினான் அப்படிங்கிறத திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கை ஆழ்வார் மிக அற்புதமாக அதை சாதிக்கிறார். இப்படி பல அற்புதங்கள் பல நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த தீபத்தை சகஸ்ர தீபமாக கார்த்திகையில் எல்லா கோவில்களையும் கொஞ்சம் முகத்தை காமிங்களேன் மிக சிறப்பாக ஏற்றப்படுகிறது. எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். தீபஜோதி நமோ நம.